நம்ம பசங்கிட்ட இருந்து வைஃபை பாஸ்வேர்டு வாங்குறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுலயே நீங்க உங்க ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிருக்கீங்கன்னா வைஃபை பாஸ்வேர்டு வேணும் அப்படின்னா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அங்கிள் வைஃபை பாஸ்வேர்டு சொல்லுங்க, ஆன்டி வைஃபை பாஸ்வேர்டு சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கும். அதுக்கு பதிலாக அந்த வைஃபைல கனெக்ட் ஆன ஒரு ஃபோன் கிடைச்சது அப்படின்னா அந்த வைஃபை பாஸ்வேர்டு என்ன அப்படின்றத ஈஸியா நம்மளால கண்டுபிடிச்சிக்க முடியும். இது பண்றதுக்கு அந்த வைஃபைல கனெக்ட் ஆன போனை எடுத்துக்கிட்டு வைஃபை ஐகானை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா எந்த நேம்ல வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு காட்டும். அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃபோ பட்டன் வந்து இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அதுல வந்து QR கோட் அப்படின்ட்டு வந்து ஒரு ஆப்ஷன் வந்து வரும். அதை கிளிக் பண்ணோனே ஒரு QR கோட் வந்து ஓபன் ஆகும். அதுக்கப்புறம் கண்டிப்பா உங்க போன்ல கூகுள் லென்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்கும். அதை ஓபன் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேமரா ஓபன் ஆகும். சோ அந்த QR கோட ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா அந்த வைஃபை நேம் என்ன, அதனோட பாஸ்வேர்டு என்ன, அதனோட நெட்வொர்க் டைப் என்ன அப்படின்ற எல்லா விஷயமே கொடுத்திருப்பாங்க. அதுக்கு மேலேயே ஜாயின் நெட்வொர்க் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வைஃபைல வந்து கனெக்ட் ஆயிரும். சோ தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். சோ நாம 20,000 30,000 போட்டு போன் வாங்கி என்ன யூஸ், அதுல இருக்கிற ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சுக்காம சோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான 5 ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏற்கனவே ஒன்று சொல்லிட்டேன், மீதி இருக்க 4 ட்ரிக்கும் பார்க்கலாம். ஸோ அடுத்த ட்ரிக் என்ன அப்படின்னா, நாம வந்து ஒரு அழகான இடத்துக்கு போயிருக்கும் போது நம்ம ஃப்ரெண்டு கையில் ஃபோனை கொடுத்து மச்சு ஒரு ஃபோட்டோ எடுறா அப்படின்னு சொல்லியிருப்போம். அவன் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணாமல் ஒரு மாதிரி பிளர்ரியான ஃபோட்டோ வந்து எடுத்திருப்பான். ஸோ உங்கள் ஃபோனில் இருக்க எந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி அதில் லைட்டாக பிளர் இருந்தது அப்படின்னா அந்த பிளர்ரை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் வந்து இருக்கு. இதனோட நேம் வந்து ரெமினி அப்படின்ட்டு. இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு எந்த ஃபோட்டோ பிளர்ராக இருக்கோ அந்த ஃபோட்டோவை போட்டிங்க அப்படின்னா என்ஹான்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆட் மட்டும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, உங்களுக்கு பிளர்ராக இருந்த அந்த ஃபோட்டோ வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகி ஒரு குவாலிட்டியான போட்டோவா இந்த ரெமினி ஆப் வந்து ரெடி பண்ணி தரும். சோ இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் உங்ககிட்ட நிறைய பிளர் போட்டோ இருக்கு அப்படின்னா இந்த ஆப்பை உடனே ட்ரை பண்ணுங்க. அடுத்த ட்ரிக், கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். என்ன மெசேஜ் அனுப்பிச்சாலும் அது இங்கிலீஷ்ல மட்டும் தான் அனுப்பான். நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்றது அவனுக்கு வந்து தெரியாது போல. சோ இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நிறைய இங்கிலீஷ்லயே மெசேஜ் அனுப்புறாங்க, என்னால அது படிக்க முடியலப்பா அப்படின்னா டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் வந்து இருக்கு. நார்மலா நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பிளே ஸ்டோர் போயிட்டு டிரான்ஸ்லேட் ஆப் இன்ஸ்டால் பண்ணி லோட்டு ஏகப்பட்ட வேலை வந்து பார்ப்போம். அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்ல. உங்க போன்லயே பாத்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்கும். அதை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு உங்களோட ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே செட்டிங்ஸ் அப்படின்ட்டு வரும். அதுல பாத்தீங்கன்னா டேப் டு டிரான்ஸ்லேட் அப்படின்ட்டு இருக்கும். சோ இதை வந்து யூஸ் டேப் டு டிரான்ஸ்லேட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஆன் பண்ணிருங்க. அண்ட் ஷோ ஃப்ளோட்டிங் ஐகான் அப்படின்றதையும் ஆன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் எப்பலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு புரியாத மாதிரி இங்கிலீஷ்ல மெசேஜ் பண்றாங்களோ சோ அந்த டைம்லாம் அந்த டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே காப்பி பண்ணிட்டு மேல அந்த ஃப்ளோட்டிங் ஐகான் இருக்கு இல்லையா, அந்த ஐகானை கிளிக் பண்ணி பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க இங்கிலீஷ்ல அனுப்பிச்சா அந்த மெசேஜ் அப்படியே வந்து தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் ஆயிடும். நம்ம அடுத்ததா பார்க்க போற ட்ரிக் நிறைய மெயில் அனுப்புறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நார்மலா நம்ம ஒரு மெயில் எப்படி அனுப்புவோம், கேஷுவலா நம்ம பாட்டுல டைப் பண்ணிட்டு அப்படியே அனுப்பிச்சிடுறோம். பட் ஆனா அந்த மெயிலுக்கு ஒரு பாஸ்வேர்ட் போட்டு அனுப்பணும் அப்படின்னா அதுக்கான ஆப்ஷன் ஜிமெயிலே கொடுத்திருக்காங்க. சோ கம்போஸ் மெயில் அப்படின்றதுல போனீங்கன்னா மேல 3 டாட் இருக்கும். அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா கான்ஃபிடென்ஷியல் மோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து வரும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து அந்த மெயில் வந்து எவ்வளவு நல்ல எக்ஸ்பைரி ஆகணும் அப்படின்னு கேட்கும். இதுல 1 டே 1 வீக் 3 மந்த்ஸ் 5 இயர்ஸ் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே ரெக்வயர் பாஸ்கோட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா SMS பாஸ்கோட் இருக்கும். அதை செட் பண்ணி சேவ் பண்ணிருங்க. சேவ் பண்ணிட்டு நீங்க என்ன மெயில் அனுப்பணுமோ அதை வந்து அனுப்பிச்சிருங்க. அந்த மெயில உங்க ஆப்போசிட்ல ரிசீவ் பண்ணவங்க ஓபன் பண்றாங்க இல்லையா, அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க மொபைலுக்கு ஒரு OTP வந்து வரும். சோ அந்த OTP-யை அதுல என்டர் பண்ணா மட்டும் தான் அந்த மெயில் வந்து ஓபன் ஆகும். நீங்க ஒரு குறிப்பிட்ட பர்சனுக்கு கான்ஃபிடென்ஷியலான ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்னா இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிக்கங்க. சோ நம்ம கடைசியா பார்க்க போற ட்ரிக் கூகுள் குரோமையும் வாட்ஸ்அப்பையும் லிங்க் பண்ற மாதிரியான ஒரு ட்ரிக் தான். நார்மலா நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு கூகுள்ல இருந்து ஏதாவது ஒரு இமேஜ் அனுப்பணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி அதை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அனுப்புவோம். பட் ஆனா இனிமேல் அப்படி பண்ண தேவையில்ல. உங்களுக்கு எந்த இமேஜை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பணுமோ அதை லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா காப்பி இமேஜ் அப்படின்ட்டு வரும். அதை காப்பி பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கீபோர்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா அதை பேஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். சோ பேஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து டைரக்டா சென்ட் ஆயிடும். சோ இப்படி பண்றதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னா நீங்க அந்த கூகுள்ல இருக்க இமேஜை டவுன்லோடே பண்ண தேவையில்ல. அண்ட் உங்க மொபைல்லயும் வந்து ஸ்டோரேஜ் தேவையில்லாம வந்து ஃபில் ஆகாது. சோ இந்த வீடியோல பார்த்தா இந்த 5 ட்ரிக்கும் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா, அண்ட் அடுத்து நம்ம என்ன டாபிக்ல வீடியோ பண்ணோம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோல பார்க்கலாம். Bye.